நான் ஆபத்தில் வீழ்ந்தாவது மனித நேயத்தில் மனிதாபிமான முறையில் இன்னொருவருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை எனக்குண்டா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொது காலத்தில் 15வது ஞாயிறு புனித லூகாஸ் 10வது அதிகாரத்தில் வசனங்கள் 25 தொடக்கம் 37 வரை புறக்கணிக்கப்பட்ட புறவினத்தான சமாரிய மனிதனின் ஊடாக என்னையும் இயேசு அழைக்கின்றார். எவரெவருக்கு எனது தேவை அவசியமோ அவனுக்கு அவளுக்கு உதவி செய்வதன் வழியாக அவனுடைய அயலானாக வாழும்படி, என்னை அழைத்தால் அயலவனை தேர்ந்து கொள்ளும்படி என் விருப்பம்படி நான் தேர்ந்தெடுப்பேன். ஆனால் அதல்ல அயலவன் என்ற கோட்பாட்டின் வரைவிலக்கணம். பாதை ஓரத்தில் இருந்த மனிதன் உடைகளை பறிக்கப்பட்டு அடிப்பட்டு பாதி உயிராக கிடக்கின்றான். ஒரு குருவானவர் செல்கின்றார், காணவில்லை. ஒரு லேவியும் செல்கின்றார், காணவில்லை. செபத்தை முடித்து செல்கின்ற குருவானவர் ஆலயத்தில் நீதிகள் கடைபிடிக்கின்ற லேவி, இவர்கள் இறைவனின் சாயலை கொண்டிருக்க வேண்டும். இறைவனின் சாயல் என்பது கருணை, அன்பு, இரக்கம். ஆனால் பாதையில் மறுபக்கம் செல்கின்றார்கள். புறக்கணிக்கப்பட்ட புறவினத்தான சமாரிய மனிதன் ஈவு இரக்கம் கொண்டு இந்த காயப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்கின்றார். நாங்கள் இறைவனை அறிந்திருந்தால் மட்டும் போதாது, மாறாக இறைவனின் சாயலை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஈவு இரக்கம், கருணை, அன்பு, இந்த மனித நேயங்களில் நாங்கள் வளர்ந்தால் எமக்கும் முடியும் இந்த உலகத்தை அழகுபடுத்த, மெருகூட்ட. உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிர்.